பாஜகல கேசவ விநாயகம் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நயினாருக்கு நிகரான ஒரு பதவி தான் அவர் இருந்தாரு. திடீர்னு அவரை தூக்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை தான் காரணம் நல்லா சொல்றாங்க. நயினாருக்கு இணையான பதவி இல்லை, அதை விட உயர்ந்த பதவி. நயினார் பாஜகவுடைய மாநில தலைவர். இவர் ஆர்எஸ்எஸ் உடைய மாநில பொறுப்பாளர். ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை தான் பாஜக. 11 வருஷமா இருந்தார். பல குடைச்சல்களை கொடுத்து பாஜகவில் எவனையுமே நல்லா இருக்க விடாமல் நாசமாக்கி பாஜகவில் என்ன நடக்குதுன்னு பாஜக ஆஃபீஸ் ஓரத்தில் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு சொல்லி மேலே வெடி வச்சு இங்கே உழவனை தூக்குறது தான் அவரோட வேலையாக இருந்துச்சு. உளவாளி தான் அவர். ஆமையை எல்லாரும் அடித்தாங்க. ஒன்று ஆமையை ஓட்ட உடைக்கவே முடியாது. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா டப்புன்னு ஆமையை புரட்டி போட்டாப்புல, வேற ஒன்றுமே பண்ணல. இந்த வடக்கு விநாயகத்தை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாமல் இப்போ போகிற போக்கில் கழுத்தில் பிடிச்சி விட்டு. அண்ணாமலையும் அவரும் சேர்ந்துதான் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது நிறைய வேலையெல்லாம் செஞ்சாங்க. அவங்க 2 பேருக்கு மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குங்கிற மாதிரி. 2 பேரும் தனித்தனியாக செஞ்சாங்க, சேர்ந்து செய்யலை. இப்போ வெளிப்படையாகவே நான் தேர்தல் பொறுப்புலேருந்து விலகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் அமித்ஷா மோடி அவங்கெல்லாம் காதுக்கு போகும்ல சார், அவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? மோடிக்கு கூட்டத்தை காட்டினது அண்ணாமலை தான். உங்களை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி காட்ட முடிஞ்ச ஒரே ஆள் நான் தான். நீங்கள் காசு கொடுத்தாலும் கூட்டம் வராது, அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வேணும். மோடிக்கே கூட்டம் காமிச்சு மிரட்டினாங்க. வேறு ரூட்டில் அண்ணாமலை போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இப்போ எப்படி நகரும் சார்? அடுத்த கட்ட அண்ணாமலையுடைய யுக்தி என்னவா இருக்கும்? பிரதமர் ஆகணுன்றது தான் அவருடைய நோக்கம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். என்ன சார், பாஜகல கேசவ விநாயகம் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நயினாருக்கு நிகரான ஒரு பதவி தான் அவர் இருந்தார். திடீர்னு அவரை தூக்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை தான் காரணம் நல்லா சொல்கிறாங்களே, என்ன காரணம் சார்? நயினாருக்கு இணையான பதவி இல்லை, அதை விட உயர்ந்த பதவி. நயினார் பாஜகவுடைய மாநில தலைவர். இவர் ஆர்எஸ்எஸ் உடைய மாநில பொறுப்பாளர். அப்போ இவ்வளோ நாள் எப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் தான் எது இருக்கு, பாஜக இருக்கு. ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் பாஜக. ஆனால் பாஜக வளர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே சில பேர்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, திடீர்னு யூஎஸ் போயிடுவான், ஃப்ரான்ஸ் போயிடுவான். அவனை படிக்க வச்ச தாய் தந்தையை கொண்டு அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்ருவாங்க. ஏன்னா அவங்களால வர முடியாது, அங்கேருந்து பார்க்க முடியாது. இவங்க போனால் குளூரில் அங்கே செத்துருவாங்க. அவன் அங்கேருந்து வந்தான்னா வேலை இல்லாமல் அவன் செத்துருவான். அப்போ 2 பேரும் உயிரோட வாழணும் அப்படின்னால பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு போய் அனாதாசிரமத்தில் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், இவங்களை பார்த்துக்கன்றுவாங்க. இதுதான் அவங்களோட கடைசி நிலைமை. கடைசியாக எப்போ வேலைக்கு போனான்னா அன்றைக்கி தான் மகனை பார்க்க முடிஞ்ச மாதிரியான கதை அது. அது மாதிரி என்னென்னா தாய் ஆர்எஸ்எஸ், மகன் வளர்ந்து வந்தவுடனே கொண்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து தேசிய அளவில் சேர்த்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா எல்லா இடத்துலையும் அது அனாதாசிரமம் தானே, அங்கங்கே உள்ள தாய்களை அனாதாசிரமம் சேர்த்துருக்கேன்ட்டாங்க. அப்படி தான் சேர்க்கும்போது சுதந்திரமாக ஒரு அதிகாரமிக்க ஒரு தாயாக சுற்றி கொண்டிருந்த வடக்கு விநாயகம் இதில் இதாகிட்டார். என்ன காரணம் சார்? அவர் என்ன காரணம்னா எவ்வளோ நாள் இப்போ எதுக்கு அனாதாசிரமத்தில் சேர்க்குறாங்க? ஒன்றும் ஓவராக வீட்டில் உட்காந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சேர்ப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய்ட்டு பாதுகாக்க முடியல எங்கிட்டா கொண்டு சேர்த்து விட்டுலான்னு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அந்த கேசவ விநாயகன்ற நபர் 11 வருஷமாக இருந்துட்டார். பல குடைச்சல்களை கொடுத்து பாஜகவில் எவனையுமே நல்லா இருக்க விடாமல் நாசமாக்கி எல்லாத்தையும் பற்றி போட்டு விட உளவாளி தான் அவர். அதாவது பாஜகவில் என்ன நடக்குதுன்னு பாஜக ஆஃபீஸ் ஓரத்தில் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு சொல்லி மேலே வெடி வச்சு இங்கே உழவனை தூக்குறது தான் அவரோட வேலையாக இருந்துச்சு. ஆனால் அது அண்ணாமலைகிட்ட நடக்கலை. அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்புலன்னா, நீங்கள் ஆமையை எல்லாரும் அடித்தாங்க. ஒன்று ஆமையை ஓட்ட உடைக்கவே முடியாது, புரியுதா? ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா டப்புன்னு ஆமையை புரட்டி போட்டாப்புல, வேறு ஒன்றுமே பண்ணல. இதுதான் ஈஸியான டெக்னிக். போட்டு எத்தனையோ பேர் ஆமையை அடித்து பார்த்துருக்காங்க. நான் அந்த ஆமை உயிரோடே இருக்குது 12 வருஷமாக இருக்கும்போது அதை எப்படி காலி பண்ண முடியும்? அது திருப்பி போட்டிங்கன்னா அதனால் புரண்டு திருப்பி வர முடியாது. அது அப்படி புரண்டு ஆடியே கரப்பாம்பூச்சியை திருப்பி போட்ட மாதிரி தான். அந்த மாதிரி அண்ணாமலை போட்டாப்புல. இப்போது அண்ணாமலையும் அவரும் சேர்ந்து தான் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது நிறையா வேலையெல்லாம் செஞ்சாங்க. அவங்க 2 பேருக்கு மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குங்கிற மாதிரி. 2 பேரும் செஞ்சாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக செஞ்சாங்க, சேர்ந்து செய்யலை. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. இவர் தனியாக செஞ்சார், அவர் தனியாக செஞ்சார். அதில் 2 பேருக்குமே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. அது இப்போது வெளிப்பட்டிருக்கு.
இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சங்கத்திலேருந்து வந்தார், அவரோட வேலை முடிஞ்சிருச்சு, அதனால அவர் திரும்ப ஆர்எஸ்எஸ்க்கே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன வேலை முடித்தார் அவர்? இல்லை, ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர் எங்கேயும் போவே இல்லை. அதுக்குள்ளே தான் வந்தார் சென்றார், வந்தார் வென்றார் சென்றார் மாதிரி இருந்தார். அவரால் எதுவுமே பண்ண முடியலனால போயிட்டார். அவர் ஏதோ வந்த வேலையை முடிச்சிட்டாருங்கிறாங்களே சார், என்ன வேலை? யார் சொல்கிறாரு? தமிழிசை சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு. அதை தான் அண்ணாமலை என்ன சொல்லணும்னா, அவர் வந்த வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த என்னையை ஒழிச்சு கட்டிட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். தமிழிசை பார்த்தீங்கன்னா என்னையை வளர விடாமல் என்னை நாசப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க எதில் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த வேலை என்னன்றதை வெளியே சொல்ல மாட்டாங்க. சில விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் அப்படியே போயிடும். ஒரு குழப்பம் இருக்கா சார் பாஜக தமிழக? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு அண்ணாமலையை பற்றி பேசக்கூடாதுன்னு நேற்று கூட்டத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க. அண்ணாமலை திரும்பவும் நான் வரணும் அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ணுங்க, என்ன யுத்தி இருக்கு நல்லா கேட்குறாருன்னு நிறைய யூகம். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தவர், திருப்பி இப்போ கேட்குறாப்புல. நீங்கள் பாஜகவில் குழப்பம் இருக்கான்னு கேட்டீங்க. நிச்சயமாக பாஜகவில் எப்போதுமே குழப்பம் வராது. ஏன்னா அந்த மாதிரியான கட்சி, ஏன்னா அந்த கட்சியே குழப்பத்தில் தான் இருக்குது. குழப்பத்தில் உருவான கட்சி தான், புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதாக இருக்குது. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அண்ணாமலை பதவியிலிருந்து விலகிறது அப்படிங்கிறது அவருக்கு பதவியிலேருந்து விலகிறதில்லை. இவ்வளோ நாள் இருந்தார் மாநில தலைவராக, ஒருத்தரே எப்படி இருக்க முடியும்? அதனால் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு பயன்படுத்த தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து நயினார், எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நயினாரை தூக்கிடுவாங்க. அடுத்த வருஷம் நயினார் இருக்க மாட்டார். 1 இயர் தான் கெடு அவருக்கு. எலெக்ஷனில் தோத்துட்டா அதுக்கப்புறம் இருந்தாருன்னா இல்லைன்னா என்னன்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அடுத்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் மாநில தலைவரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நயினாரை தூக்கிட்டு எதாவது ராமசாமி குப்புசாமின்னு யாராவது போடுவாங்க. இப்படி தான் போகும். இப்போ அண்ணாமலை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து தேர்தல் பொறுப்பெல்லாம் எனக்கு சரி வராது, போட்டியிடுறது கூட சந்தேகம்னாரு. அப்புறம் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. இப்போ மறுபடியும் நேற்றைய கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, இன்றைய கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அண்ணாமலை ரீஎன்ட்ரி, அவ்வளோதான், தமிழகம் அதிர போகுது அப்படின்னு அவங்க ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை எக்ஸிட் ஆகலை, என்ட்ரி ஆகலை, அவ்வளோதான். அப்பாவோட செல்லர் போனார். இப்போ அவங்க அப்பாவை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு சுற்ற போகிறாரு. வித்தியாசமாக இருக்கும் அரசியல், சூப்பராக இருக்கும். ஏன்னா பெற்ற தந்தை மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பாசம், அவருடைய அரசியல் யுக்தி. ஏற்கனவே சவுக்கால் அடித்தார், சாட்டையால் அடிச்சுக்கிட்டார், செருப்பால் செருப்பு போடாமல் இருந்தார். இப்படிலாம் பல்வேறு போராட்டங்களில் இது ஒன்று. இப்போ தந்தையோட பிரச்சாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு அதே வண்டியில் அவர் திரும்பி போகலாம். என்ன மாதிரியான யுக்தியை கையாளுறாருன்னு நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் கடைசியாக ஒழிக்கணும்னு நினச்சது ஒரு 2-3 பேரை. ஒருத்தர் இப்போ பதவியில் இருக்கார், மாநில பதவியில். ஏன்னா இன்னொருத்தர் பாதி டம்மி பீஸ் ஆகிட்டார். இந்த வடக்கு விநாயகத்தை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ போகிற போக்கில் கழுத்தில் மீச்சு விட்டு போயிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் பாலிடிக்ஸ் இருக்கா சார்? அவர் ஒரு தமிழக முகம் தானா? அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. தமிழன் இல்லையாங்க, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்னா தமிழக முகம் இல்லாமல் கர்நாடகா முகமாக இருக்குது. அவர் சில நேரத்தில் லூசுத்தனமாக பேசியிருந்திருக்கலாம், கன்னடர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்திருக்காங்க, தவிர பச்சை தமிழன் தாங்க. பாஜக தமிழன் தான். அவங்க இப்போ சீமான் மேலே கூட சந்தேகம் எழுப்புறாங்க மலையாளின்னு. ஆனால் இவர் அதையும் எழுப்ப முடியாது. இவர் அவங்க அப்பா இருக்கார், அவங்க அம்மா இருக்காங்க, எல்லாம் சுத்தமான தமிழர்கள். அதுலேருந்து நீங்கள் மாற்றுக்கிறது சொல்லுங்கள். இப்போ பாஜகவுடைய தமிழ்நாட்டு அடையாளமே அண்ணாமலை தான். அண்ணாமலை அப்படி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் மோடிஜி இப்போ பார்த்தாங்கன்னாலும் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்தா அன்றைக்கி அவனுக்கு சோறு கிடைக்காம போகுது. நம்ம சொல்லலை, சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க, நீ மத்தியானம் சோறை இறங்கலாம், என்னென்னா போகிற வழியில் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் அண்ணாமலை இருக்கிறதுல சிறப்புன்னா அண்ணாமலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க. இப்போ வெளிப்படையாகவே நான் தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் அமித்ஷா, மோடி அவங்கெல்லாம் காதுக்கு போகல சார். அவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? இது என்ன மாதிரியான புரிதலாக அவங்க காதுக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. இதை கட்டிங்க அனுப்புவாங்க. அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. அவர் சொன்னது என்ன, செங்கலாக ஒரு ஊரேன்னாரு. யாருக்கு? திமுக அலுவலகத்தை, அறிவாலயத்தை என்ன பண்ணார்? ஒன்றும் இல்லை, சவுக்கால் அடிச்சார், செருப்பு போட மாட்டேன்னாரு. கடைசியில் என்னாச்சு? அந்த செருப்புனாலே போச்சு. ஸோ இப்படி அவர் சும்மா ஒரு அரசியலுக்காக போய் புரட்டு பித்தலாட்டங்களுடைய மொத்த உருவம் தான் அண்ணாமலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இப்போ அண்ணாமலை வந்து இப்போது எந்த பதவியிலும் இல்லை, அவர் கொடுத்த தேர்தல் பொறுப்பையே அவர் வேண்டான்ட்டார். இப்போ அவருக்கு ஒரே பதவினா தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியில் தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னமுமே பாஜகவை அவர் தான் தாங்கி பிடிக்கிறாரு. அதனால நயினாருக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு உரசல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுதா? அது எப்போவுமே இருக்கிறது. நயினாரை ஒழிச்சு கட்டணுன்னு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டார். நயினாரை காலி பண்ணணும், அடுத்து வர விட்டுறக்கூடாதுன்னு.
அப்படி இருந்து அங்கங்கே தன்னை கட்டி நயினார் யார் யாரை பிடிச்சி கையில் காலில் விழுந்து பதவியை வாங்கிட்டு வந்து இவர் காலி ஆகிட்டார். திருப்பி நயினாரை ஒழிக்கணுன்றது தான் அவரோட இதாக இருக்கும். ஏன்னா நம்ம கடந்த ஒரு நேர்காணலில் பேசியிருப்போம் சார், ரொம்ப நாள் இருக்கும், கோயம்புத்தூரில் அண்ணாமலையும் நயினாரும் பேசின அந்த காணொளி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நீ ஆட போகிற ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை கூட 2 பேரும் ஒன்று இணைஞ்சிட்டாங்க, நீ தமிழ்நாட்டில் அவங்க ஒரு பெரிய பரபரப்பை நிகழ்த்துவாங்க அப்படின்னுலாம் நம்ம பேசியிருந்தோம். அப்படி 2 பேரும் இணைஞ்ச மாதிரியான ஒரு பின்பத்தை தானே கட்டமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு கட்டமைச்சானே எவனும் நம்ப மாட்டாங்கல்ல. இப்படிதான் நீங்கள் தக்காளி சட்னின்னு சொன்னீங்கன்னா தக்காளி சட்னியை நம்பாதே, சிகப்பாக இருந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எப்படி இணைய முடியும்? அவரை ஒழிச்சது இவர் தான், இவரை ஒழிச்சது அவர் தான், சரியா? அப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு கோட்டின் கீழ் வரவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆட்டோ ரயில் தண்டவாளத்தில் ஓடுமா அந்த மாதிரி தான். இவர் ஆட்டோனா ரயில் தண்டவாளம் அப்படி தான் போயிடுச்சு. இப்போ எப்படி நகரும் சார் அடுத்த கட்ட அண்ணாமலையுடைய யுத்தி என்னவா இருக்கும்? அவர் எதை நோக்கி தான் அவருடைய தேர்தல் பயணம்? அவர் பிரதமர் ஆகணுன்றது தான் அவருடைய நோக்கம். இப்போ மோடிஜி இன்னொரு 10 வருஷம் இருக்குன்னு ஆசைப்பட்றாரு. இப்போ அடுத்த தேர்தலையும் அவர் தான் வரணும்னு ஆசைப்பட்றாரு. அதுக்கு அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை வரணும்னு ஆசைப்பட்றாரு. அதை நோக்கி தான் அவரோட பயணம் இருக்குது. எப்படியா இருந்தாலும் அதை பிடிச்சிடணும்னு சொல்லி அது எவனை காலி பண்ணாலும் பிடிச்சிடணும்னு பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ணாமலையை சுற்றி தான் அந்த தேர்தல் வாக்குகள், சில அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அண்ணாமலையுடைய வாக்கு சதவீதம் தான் அந்த 18% எடுத்தது பாராளுமன்ற தேர்தலில், அதில் வந்து அண்ணாமலைக்குன்னு மட்டும் ஒரு 6% வாக்கு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியான வாக்கு சதவீதம் உடையவர் தானே அவர்? இல்லை, அவருக்கு வாக்கு சதவீதம்னா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஏன் அவரை ஒழிச்சு கட்டினாங்கன்னா, மோடியை ஃபோக்கஸ் பண்ணி அமித்ஷா ஃபோக்கஸ் பண்ணி தான் கட்சியை வளர்க்கணும், அதன் மூலமாக வாக்குகள் பெற்று வரணுன்றது. 2வது வந்து அவர்களுக்கு எப்போவுமே பிஜேபியில் நம்ம பவரை ஏற்றி ஜெயிக்கணும்னு இல்லை, பவராக இருக்கவன் கையை காலை உடைச்சிட்டோம்னா நம்ம தான் அடுத்து ஓடிடுவோம். இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஓடி வரான், செகண்ட் ஓடி வரான், தேர்ட் ஓடி வரான், நீங்கள் 4th தான் ஓடி வர முடியும். உங்களால் ஜென்மத்துக்கும் ஃபஸ்ட்டாக வர முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் முதல்ல உள்ளவனை காலை உடைச்சிடுறீங்க, 2வது வரவனை கையை உடைச்சிடுறீங்க, 3வது வரவனை மொத்தமாக முடிச்சிடுறீங்க. அப்போ யார்? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்பீங்க. இதுதான் அவர்களோட பாலிசி. அதுக்கிடையில் அண்ணாமலை புகுந்து நான் ஓடி காட்டுறேன், கையை காலை உடைக்க வேணாம் அப்படிங்கும்போது அப்போ யாரா இவன் அப்படின்னு சொல்லி தூக்கிடான்னு தூக்கி விட்டேன். இதுதான் மேட்ரு. இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறவர் இதுக்கப்புறம் அடையாளமற்றவராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அடையாளமாக தான் இல்லை? அண்ணாமலைக்கு ஏற்கனவே அடையாளம் கிடையாது, இல்லாமல் இருந்து தான், அட்ரஸ் இல்லாமல் வந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு அடையாளமாக கார்டு கிட்ட கொடுத்து விட்டாங்க அதிமுக இதில் பிஜேபியில். அதே மாதிரி மோடிக்கு கூட்டத்தை காட்டினது அண்ணாமலை தான். உங்களை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி காட்ட முடிஞ்ச ஒரே ஆள் நான் தான். நீங்கள் காசு கொடுத்தாலும் கூட்டம் வராது, அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வேணும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து மோடிக்கே கூட்டம் காமிச்சு மிரட்டினாள். நம்மளை பார்க்கலாம் 5 பேர் 10 பேர் கூட வரமாட்டாங்கன்ற மாதிரி நிலையில். அதே மாதிரி அமித்ஷாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வேலூரில் நடந்த கூட்டத்தில் ஒரு 5000-10,000 பேர் கண்ணில் காமிச்சிட்டாப்புல. அமித்ஷாலாம் வந்தால் ரூமில் தங்கினா அந்த மேனேஜர் வருவான் பின்னாடியே, அந்த செஃப் யாராவது 2 பேர் கூட வருவாங்க, டிரைவர் கூட வெளில நிற்பான். இந்த 4 பேரை தாண்டி அமித்ஷா யாரையுமே பார்த்ததில்லை தமிழ்நாட்டில் மொத்தமாக. ஆனால் அதே அமித்ஷாவுக்கு ஒரு 5000 பேரை காட்டினது யார்? அண்ணாமலை தான். அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேறு ரூட்டில் அண்ணாமலை போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.